இங்க பாருங்கப்பா, ஏ மற்றும் பி வயதுகளின் கூட்டுத்தொகை 30ன்னு சொல்லிட்டாங்கப்பா. 5 வருஷத்துக்கு பிறகு அவரின் வயது விகிதம் சொல்லிக்கிறாங்க 5 3:2ன்னு. இப்போ ஏவோட தற்போதைய வயது கேட்குறாங்கப்பா. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோன்னா, ஏபியோட கூட்டுத்தொகை 30 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னும் போது ஏக்கு 5 கூடும், பிக்கு 5 கூடும். அப்போ இவங்க 2 பேரும் வயது என்ன ஆகும்? ஏ ப்ளஸ் பி வயது 30ன்னு சொல்லிட்டாங்க. 2 பேருக்கும் 5 5 கூட போகுது. +5 +5 அப்போ நான் ஆகும் 40 ஆகிடும். 10 சேர்ந்தா இப்போ இவர்கள் வயது 5 வருஷம் கழிச்சு 40. அதோட இதுவும் என்ன சொல்கிறாங்க, விகிதம் 3 மடங்கு இது 5 2 மடங்கு மொத்தம் எத்தனை? அப்போ 5 பார்ட்டு. ஒரு பார்ட்டு கண்டுபிடிங்கன்னா 8. ஓகேவா? ஒரு பார்ட் 8னா 3 கூட 8 2 கூட 8 3 8 24. ஒருத்தருக்கு வயசு 2 8 16. ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஏவோட வயசு மட்டும் தான் கேட்குறாங்க. இது ஏ, இது பி. இது ஏவோட வயசு 24. எப்போ? 5 வருஷத்துக்கு பிறகு. இதில் 5 வருஷத்துக்கு கழிச்சா தற்போதைய வயது கிடைச்சிருமா? இப்போ 24ல் 5 போச்சுன்னா எவ்வளோப்பா? 19. ஆப்ஷன் பி.